பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக பொறுத்து பார்த்திருந்த பெண் சிங்கம், அதாவது லிபியாவின் பெண் சிங்கம் கர்ஜித்திருக்கிறது. யார் தெரியுமா? பூண்டற்று போய்விட்டது, வம்சமே இல்லை, கடாபியினுடைய ஒரே மகன் இஸ்லாம் அவர்களை கொன்றதோடு, இஸ்லாம் கடாபி அவரை கொன்றதோடு பூண்டற்று போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பெண் சிங்கமாக கர்ஜித்திருக்கிறார் ஆயிஷா கடாபி. அவர்தான் மம்மர் கடாபியினுடைய லிபியாவினுடைய நவீன லிபியாவை கட்டமைத்த மாபெரும் மனிதர். கடாபியினுடைய மகள், எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு மகள், அவங்க பேர் ஆயிஷா. ஆயிஷா கடாபி இப்பொழுது ஓமான்ல இருக்காங்க, சுல்டனேட் ஆஃப் ஓமான், மஸ்கட்ல. இப்பொழுது தெரிகிறதா ஈரான் எதற்காக ஓமானோடு ஒரு டைஅப்ல இருக்கு. ஆயிஷா என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், ஈரானுக்கு என்ன எச்சரிக்கை சொல்லி இருக்கிறார், எப்படி பேசி இருக்கிறார், அவர் தன்னுடைய தந்தையார் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார், எப்படி நம்ப வைத்து கழுத்தரித்தார்கள், அமைதி பேச்சுவார்த்தை என்ற பொறியை அமெரிக்கா வைத்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். அதை பற்றி பேசுவோம். எப்படி அங்கே சென்றார், யார் அவருக்கு ஆதரவு, தொடர்ந்து என்ன செய்வார், இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம், ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் இவர் வெளிப்பட்டிருப்பதன் மூலம் அடுத்ததாக லிபியாவிற்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். ஓமான்ல தங்கி இருக்கிறாங்க ஆயிஷா கடாபி. அவங்க சட்டம் படித்தவர். இரண்டாவது மனைவியுடைய, மம்மர் கடாபியினுடைய இரண்டாவது மனைவியுடைய மகள், ஒரே மகள் ஆயிஷா. சட்டம் படித்துவிட்டு ராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று கலோனியல் வரைக்கும் பதவி உயர்வு பெற்று அதன் பிறகு 2006 அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டு நடந்த அந்த மம்மர் கடாபி கொல்லப்படுகின்ற பொழுது இவருடைய கணவரும் ஆயிஷாவுடைய கணவரும் அங்கே கொல்லப்படுகிறார். அதன் பிறகு அதில் தப்பியவர்கள் சமீபத்தில் கொல்லப்பட்ட சதிகாரர்களால் கொல்லப்பட்ட வேற யாரு, மேற்குலக சதிகாரர்கள் தான். கடாபியினுடைய ஒரே மகன் இஸ்லாம், எஞ்சியிருந்த ஒரே மகன் இஸ்லாம் கடாபி. ஆயிஷாவை இந்த துயரம் நடந்தவுடனே ஆயிஷாவை பத்திரமாக அவருடைய 4 குழந்தைகளோடு மீட்டு கொண்டு வந்து ஓமன்ல கொண்டு வந்து வைத்தது ஈரான். ஈரான் அரசு தான் அது பண்ணி செஞ்சிருக்கு. லிபியாவிற்கு ஒரு தலைமை தேவை. அங்கே பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் உருவாக வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக அவங்க லிபியாவுடைய கடைசி மகள் ஆயிஷாவை எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஓமான்ல வச்சிருக்காங்க. 2006 திருமணமாகி 2011ஆம் ஆண்டுக்குள்ள 4 குழந்தைகள் அவங்களுக்கு, குழந்தைகளோடு ஓமான்ல இருக்காங்க. இப்பொழுது தெரிந்திருக்கும் ஏன் ஓமானோடு ஈரான் நெருங்கிய ஒரு உறவை பேணுகிறது. ஈரான் சுங்கத்தில் பாதிய தர்றேங்குது, ஓமானோட பிரிச்சுக்கிறேங்கிறாங்க. ஓமானுடைய எந்த தளத்தையும் அடிக்கவில்லை, ஓமான் மேல் ஒரு ஏவுகணை கூட செலுத்தவில்லை. ஓமானை ஒரு நட்பு நாடாக வைத்திருப்பதின் நோக்கம், அர்த்தம் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து திருப்பி பேசியதை மாற்றி பேசுவது. எங்கேயாவது ஒரு பொறி கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு லாக் கிடைக்குமா, ஈரானை லாக் பண்ணி நாம நினைச்சதை சாதிச்சிடலாம், லிபியா மாதிரி, ஈராக் மாதிரி என்று தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்ததாக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட போகின்றது. இப்பொழுதுதான் நினைவுபடுத்தி இருக்கிறார். ஈரானை எச்சரிக்கும் விதமாக, அதாவது பொறியில சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். இப்படித்தான் 2006ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடந்தது. எங்களுடைய தந்தையோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அமெரிக்க அரசு. பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை முழுமையாக நம்பினார். நாங்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டால் உங்களுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதற்கான ஆராய்ச்சி சாலைகள், அதற்கான காம்பனன்ட்ஸ், அதுபோல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிக்கிற அந்த சோதனை சாலைகள், அந்த உபகரணங்கள், உதிரிப்பாக கம்ப்ளீட் எல்லாத்தையும் நீங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க.
லிபியாவை ஒரு நல்ல நாடாக, நட்பு நாடாக நாங்கள் அங்கீகரித்து உங்களுக்கு என்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் செய்கிறோம்னு சொல்றாங்க. உங்களோடு வியாபாரம் செய்கிறோம், உங்களை நல்ல நாடாக நாங்கள் உருவாக்குகிறோம் சொன்ன உடனே இதை நம்பித்தான் என்னுடைய தந்தையார் எல்லாத்தையும் கலட்டி பாலிஸ்டிக் மிசைலுக்கு வச்சிருந்த, அந்த ஏவுகணைக்கு வச்சிருந்த, அது அந்த தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி கூடங்கள், ஃபார்முலா, அது இது எல்லாம் நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி எல்லாத்தையும் கப்பலா எல்லாத்தையும் புடுங்கி பார்ட்டா கப்பலா அமெரிக்காவுக்கு ஏற்றி அனுப்பி வைத்தார் என் தந்தையார். நம்பினார். ஆனால் அது ஒரு பொறி, அவருக்கு வைக்கப்பட்ட பொறி என்பது அவருக்கு தெரியவில்லை. 2011 கொல்லப்பட்டு விட்டார்னு ஆயிஷா சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதனால் இந்த பேச்சுவார்த்தை என்பதே ஒரு பொறி, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கன்னிவெடி பொறி, கரடி பொறி, ஏமாந்துடாதீங்க சகோதரர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாம் இப்பொழுது சில விஷயங்களை சுட்டி காட்டுறோம். 2006 பேச்சுவார்த்தை தொடங்குகின்ற வரை அமெரிக்கா, அதாவது 2006 லிபியாவினுடைய அதிபர் மம்மர் கடாஃபியோட பேச்சுவார்த்தை தொடங்குகிற வரை லிபியாவில் அமெரிக்க எம்பசி தவிர வேற ஒரு அமெரிக்கன் கூட இங்கே கிடையாது. இதுதான் உண்மை நிலை. ஒரு அமெரிக்கன் கூட, ஒரு வெள்ளைக்காரர்கள் கூட, ஒரு ஐரோப்பியர் கூட இங்கே கிடையாது. கண்டிப்பாக கட்டுக்காவல் செய்தார், வேவு பார்த்தார் கடாஃபி. சந்தேகப்பட்டால் வெளியேற்றினார்கள். அவருடைய கண்காணிப்பை மீறி யாருமே உள்ள வர முடியல. ஆக என்ன செய்கிறாங்க, 2006 பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இந்த செட்டப் முழுவதும் அமெரிக்கா போய் சேரும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள், அமெரிக்கர்கள் உங்களோடு வியாபாரம் செய்கிறோம், கம்பெனிகள் ஆரம்பிக்கிறோம் சொல்லி அவங்க கப்பல்ல வந்து இறங்கினாங்க. கப்பலாக கம்பெனிகள் ஆரம்பிப்பதாக கொண்டு வந்ததெல்லாம் ஆயுதங்கள். இப்ப ஃப்ரீயா கடாஃபி நம்பிட்டார். நம்பி அவங்களுக்கு கதவை திறந்து விட்டார். இப்ப அமெரிக்கர்களாக வந்தவர்கள் எல்லோருமே CIA ஏஜென்ட்ஸ், இனக்குழுக்களோடு பேச தெரிந்த, லிபிய மொழி தெரிந்தவர்கள். இவர்களை எல்லாம் அனுப்புது அமெரிக்கா. இந்த ஏஜென்ட்ஸ் போய் எங்கெங்கே இந்த இனக்குழுக்கள் இருக்கிறாங்க, கடாஃபியால் பாதிக்கப்பட்ட சில இனக்குழுக்கள் இருப்பாங்கல்ல, அவருக்கு எதிர்ப்பாக நடந்துக்குவாங்கல்ல, அவங்களையெல்லாம் சந்திச்சு அவர்களுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்து, இந்த பாருங்க இந்த ஆயில் ரீஃபைனரிஸ் இதுல இருந்தெல்லாம் கிடைக்கிறத உங்களுக்கு சொந்தமாக்கிறோம், ஆளுக்கு ஒரு எண்ணெய் வயலை தந்துடுவோம், எண்ணெய் கிணறுகளுக்கு நீங்கள் முதலாளியாகி விடலாம், உங்களுடைய பங்காளி குரூப் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே வானம் கிடுகிடுக்கின்றது. லிபியாவினுடைய அதிபர் கடாபியினுடைய மகள் பெயரை சொன்ன உடனே வானமும் சேர்ந்து கர்ஜிக்கிறது. எங்க ஊர்ல இப்பொழுது மழை, இடியும் மழையுமாக அதோடு பேசுகிறேன். அப்ப இவங்க இந்த இனக்குழுக்கள் இவங்களையெல்லாம் பார்த்து இந்த ஆயுதங்களை எல்லாம் சப்ளை பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி கடாபியினுடைய வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்து இனக்குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஒவ்வொரு இனக்குழுக்களையும் ஒவ்வொரு இடங்கள்ல தயார் பண்ணி, பெங்காசி பக்கம் கொஞ்சம் தயார் பண்ணி, ட்ரிப்போலி பக்கம் தயார் பண்ணி, சென்ட்ரல் லிபியா இந்த பக்கம்லாம் கடற்கரை முழுவதையும் அவங்க வாட்ச் பண்றதுக்கு, அங்கிருந்து லிபியாவுக்கு அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொண்டு வருவதற்கு அமெரிக்க கப்பல்கள்ல விமானம் தாங்கி கப்பலை எல்லாம் கொண்டாந்து மெடிட்டரேனியன்ல தூரத்தில் நிப்பாட்டிக்கிட்டு இந்த வேலையை எல்லாம் செய்து மிக கச்சிதமாக உள்ளே இறங்கிய அமெரிக்கர்கள் 2011ஆம் ஆண்டு கடாபியை கொன்றார். இதுதான் நடந்தது. இது ஆயிஷா அவர்கள் சொல்லாத செய்தி. ஏன்னா சில விஷயங்கள்ல அவங்க சொல்ல முடியாது. இது பொய் செய்தி, திட்டமிட்டு அமெரிக்கா மேல் அவர் பழி சுமர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி அவரை உடனடியாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லி அமெரிக்கா வலியுறுத்தலாம், ஓமனிடம் கேட்கலாம். ஓமனுக்கு இனிமேலாம் வலியுறுத்தி யாரையும் இங்கே அனுப்பு, உடனே தர்பாரா நீ இந்தியா அமெரிக்காவிடம் ஒப்படையெல்லாம் சொல்ல முடியாது. அமெரிக்காவுடைய பேச்சு நீ செல்லா காசு எடுபடாது எங்கேயும். ஆக ஆயிஷா பார்த்தார், பெண் புலியாக கர்ஜித்ததின் நோக்கம் என்னவென்றால் இப்பொழுது அமெரிக்கா சரியாக அடி வாங்கியிருக்கிறது. சிரியாவிலிருந்தும் தன்னுடைய கடைசி படைகளை அலப்போவிலிருந்து அங்கே வைக்க முடியாம எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அமெரிக்கா சிரியாவிலிருந்து தன்னுடைய தளவாடங்கள், துருப்புகளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஈராக்கில் அவர்களுடைய நிலைமை படுமோசம். ஈராக் முழுவதும் ஈரான் ஆதரவு குழுக்கள் பற்றி படர்ந்து அவர்கள் தொடர்ந்து கடும் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈராக்குடைய அமெரிக்க பொம்மை அரசை இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதற்கு ஒரே உதாரணம், குவானி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஈராக்குள்ள சென்று வந்தார். இந்த எலைட் போர்ஸுடைய தளபதி, ஈரான் தளபதி குவானி.
அவர் போயிட்டு வந்தார். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பாக்தாத்தில் கொடுத்தாங்க பொதுமக்கள், ஈராக் பொதுமக்கள். 7 ஆண்டு காலம் யுத்தம் செய்த ஈராக் பொதுமக்கள் இன்றைக்கு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள். இதெல்லாம் பார்த்தார் ஆயிஷா. இது சரியான சந்தர்ப்பம். அரபு நாடுகள் முழுவதும், ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதும் கொந்தளித்திருக்கிறார்கள் மக்கள். அமெரிக்க கூலிப்படைகளுக்கு எதிராக கொந்தளித்து நிற்கிறார்கள். இந்த சமயத்தில் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். இப்ப அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி 2011 4 குழந்தைகள் பிறந்து விட்டன. இப்ப கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15, 10, 12, 15 பிள்ளைகளா தான் இருக்கணும். ஓரளவு அவங்களால தாக்கு பிடிச்சு வாழ முடியுங்கிற ஒரு நிலை வந்த உடனே தான் ஆயிஷா இந்த முடிவெடுத்து அரசியல் வெளிக்கு வரும் விதமாக தன்னுடைய கர்ஜித்திருக்கிறார். பெண் சிங்கமாக கர்ஜித்திருக்கிறார். ஈரானியர்களுக்கு ஒரு சரியான நேரத்தில் தாங்கள் பெற்ற பாடத்தை, தங்கள் தந்தையாருக்கு நேர்ந்த அவலத்தை மிகச் சரியாக ஞாபகப்படுத்தி சுட்டி காட்டியிருக்கிறார். அது ஈரானியர்களுக்கு தெரியும், ஈரான் அரசுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவர்களுடைய அமெரிக்காவுடைய வரலாறுகள் எல்லாமே தெரியும். ஒரு அருமையான ஒரு செய்தியை சொன்னார் ஈரானுடைய சபாநாயகர், ஸ்பீக்கர் அராச்சி. அருமையா சொன்னார். நீங்க தான் அமெரிக்காவர்களை நாயின்னு சொல்றீங்களே, நாய் குறைத்தால் நீங்க நாய் குறைக்கிறது நாய் என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்கிறார், அமெரிக்க நிருபர். அதுக்கு அவர் அழகா பதில் சொல்றாரு, நாயோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மைதான், அது நாய்தான் நாயோடு பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மைதான். ஒரு கல் கிடைக்கின்ற வரை பேச்சுவார்த்தை நடத்தித்தான் ஆக வேண்டும். எப்படி சொன்னார் பாருங்க பதில். ஒரு கல் கிடைக்கின்ற வரை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் ஆக வேண்டும். இதுதான் விஷயம். இப்படித்தான் கல் கிடைக்கிற வரை அவர் பொறுமையாக உட்கார்ந்திருந்தார், அமர்ந்திருந்தார். இந்த அட்வைஸ் எல்லாம் ஈரானுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் வெளிப்படுவதற்காக, பொது வெளியில் வெளிப்படுவதற்காக ஆயிஷா அவர்கள் இதை பேசியிருக்காங்க. லிபியாவில் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படும். மக்கள் பொங்கி எழுவார்கள். ஆயிஷாவுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். இருந்தாலும் அவங்க இப்ப போக மாட்டாங்க. அவங்களுடைய தம்பிக்கு நேர்ந்தது, அவருடைய சகோதரர் மூத்தவர் நினைக்கிறேன், அவருக்கு நேர்ந்த அவலம் ஆயிஷாவுக்கு தெரியும். ஆகவே எது சரியான காலம் கணிகிறது என்று பார்த்து புறப்பட்டு போவாங்க. இனிமேல் ஈரான் வச்சதுதான் லிபியாவிலையும் சட்டமா இருக்க போகுது. அவ்வளவு எளிதாக கொன்றவர்கள், இஸ்லாமை கொன்றவர்கள் தப்பிக்க முடியாது. நிச்சயம் ஈரான் பாடம் கற்பிக்கும். சதிகாரர்கள் பிடிக்கப்படுவார்கள். அதற்கு ஒரு முன்னெடுப்பாக, ஆயத்தமாக ஆயிஷா அவர்களுடைய பேச்சு. பெண் சிங்கமாக கர்ஜித்திருக்கிறார் ஆயிஷா. பொதுவெளிக்கு வந்திருக்கிறார். லிபியாவிற்கு நல்ல ஒரு தலைமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். தன்னுடைய தந்தையாரும் கொல்லப்பட்டு, தன்னுடைய சகோதரர்களும் கொல்லப்பட்டு, கணவரும் கொல்லப்பட்ட பின் வீரத்தாய் வேலுநாச்சியார் போல ஆயிஷா வந்திருக்காங்க. அப்படித்தான் நாம் அவரை சொல்ல முடியும். மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.